Hi friends, welcome to my channel Sri Fashion and Beauty. இன்னைக்கு நம்ம வீடியோல blouse வந்துட்டு என்னென்ன மெஷர்மென்ட் நமக்கு முக்கியம், அது எப்படி blouseல இருந்து எடுக்கிறது அப்படிங்கறது மட்டும் பார்க்க போறோம். நம்ம அளவு blouseல இருந்துட்டு எப்படி அளவு எடுக்கணும் அப்படினு சொல்லிட்டு ஒன்னு ரெண்டு வீடியோல காட்டி இருந்தேன். பட் மறுபடியும் வந்த வீடியோஸ்ல எல்லாம் வந்துட்டு நான் ஆல்ரெடி எழுதி வச்சிருந்தேன். எழுதி வச்சிட்டு அதுக்கு அப்புறமா நான் வெட்டி இருந்தேன். அப்புறம் இப்போ வந்து ஒரு சில பேர் கேக்குறாங்க எப்படி வந்து blouseல இருந்துட்டு அளவு எடுத்துக்கிறது, அது என்னென்ன அளவு வேணும் அப்படினு சொல்லிட்டு. சோ அதுக்குன்னு ஒரு தனி வீடியோ போட்டா கண்டிப்பா பார்க்கறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சேன். சோ அதுக்காக இன்னைக்கு பிளவுஸ்ல இருந்துட்டு எப்படி மெஷர்மென்ட் எடுக்கணும், அதுல என்னென்ன மெஷர்மென்ட் முக்கியம் அப்படிங்கறத மட்டும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இதுக்கு முன்னாடி நான் போட்ட பிளவுஸ் கட்டிங் வீடியோ எல்லாமே, கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். நீங்க நல்லா கத்துட்டு இருப்பீங்கன்னு நான் நம்பிட்டு இருக்கேன். ஓகேங்க, இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாங்களா? சரி வாங்க போலாம். நம்ம ஃபர்ஸ்ட் எப்பவுமே பேக் சைடு அளவு தான் எடுப்போம். மெயினா நீங்க பேக் சைடு அளவை கரெக்டா எக்ஸாக்டா வெட்டிட்டீங்கன்னாவே போதும். ஃப்ரண்ட் பார்ட் வந்துட்டு ஈஸியா வெட்டிடலாம். ஸ்லீவ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான், அதுல ரொம்ப வேலைலாம் எதுவுமே கிடையாது. ஃப்ரண்ட் பார்ட் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எப்பவுமே ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்றப்போ ரொம்ப கேரா கட் பண்ணுங்க. இப்போ நான் வந்து பிளவுஸ் வந்துட்டு மடிச்சு போட்டிருக்கேன். அதாவது பின்னாடி சைடு வந்துட்டு இந்த சைடு ஜாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த சைடு ஜாயிண்ட் வந்துட்டு கரெக்டா இருக்கிற மாதிரி வச்சு ரெண்டு பக்கம் மடிச்சு போட்டிருக்கேன். பிளவுஸ் வந்துட்டு ரொம்ப இப்படி குறுக கூடாது, இந்த நெக் வந்து இப்படி கிட்ட எல்லாம் இழுத்து பிடிக்க கூடாது. சோ கரெக்டா வச்சுக்கணும். இப்படி பாக்குறப்ப உங்களுக்கு வந்து நெக் அகலமா தான் தெரியும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு பாடியோட அளவு தான் எக்ஸாக்டா தெரியணும். சோ இப்படி கரெக்டா வச்சுட்டு இதோட அகலத்தை வந்து கரெக்டா வச்சுக்கோங்க. இப்படி குறுகாம இருக்குதான்னு பாத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்க பிளவுஸ் அளவு எடுக்கிறது வந்துட்டு இப்ப ஃபுல் வாயில் பிளவுஸ்னு வச்சுக்கோங்க. அதாவது வெறும் ஃபுல் வாயில் பிளவுஸ் தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு, அது எடுக்கிறப்ப அளவு ஒரு மாதிரி இருக்கும். இதே லைனிங் பிளவுஸ்ல இருந்து அளவு எடுத்தீங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா ஃபுல் வாயில் பிளவுஸ் அப்படிங்கிறது அது ஒரே ஒரு துணி தான். சோ அதனால அதுல வந்து முடிஞ்ச அளவுக்கு எக்ஸாக்ட்டா வந்துரும். பட் ஆனா லைனிங் பிளவுஸ் அப்படின்னா உள்ள ஒரு துணி இருக்கும், மேல ஒரு துணி இருக்கும். மேக்ஸிமம் பிளவுஸ்ல பாத்தீங்கன்னா லைனிங் நல்லா சுருங்கி இருக்கும், ஆனா மேல இருக்கிற துணி வந்துட்டு அவ்வளவுக்கு சுருங்காம இருக்கும். அப்ப நம்ம இப்படி போடுறப்ப அந்த சுருங்காத துணி கொஞ்சம் அங்கேயும் இப்படி இழுத்துட்டு கூட இருக்கலாம். சோ நீங்க லைனிங் பிளவுஸ்ல இருந்துட்டு அளவு எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கரெக்டா எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. இல்ல எனக்கு வந்து கொஞ்சம் டவுட்டா இருக்கு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா தைக்கிறப்போ, அதாவது இப்படி வச்சு எடுத்துட்டீங்க, கரெக்டா எடுத்திருக்கீங்க, பட் இருந்தாலும் கொஞ்சம் ஏதாவது டைட்டா இருக்கும்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப மைல்டா, அதாவது 1/4 இன்ச்சுக்கே கொஞ்சம் கம்மியா இந்த தையல் சைடு ஜாயின் பண்ணுவீங்க இல்லைங்களா, அப்ப நார்மலா நீங்க எடுத்த அளவை விட ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு தைச்சுக்கோங்க. கண்டிப்பா கரெக்டா இருக்கு. அப்படி இல்லைன்னா ரொம்ப மைல்டு தான் லூஸ் வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா வெறும் பிளவுஸ், அதாவது காட்டன் பிளவுஸ் ஃபுல் வாயில் பிளவுஸ்ல எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து நீங்க அதே அளவு தைச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுக்கு மட்டும்தான் அப்படி. அது ஒரு சில லைனிங் பிளவுஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா இந்த காட்டன்ல எல்லாம் லைனிங் வச்சிருப்பாங்களே, அதெல்லாம் வந்து ஓரளவு கரெக்டா இருக்கும். சில்க்ல இது இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அந்த அளவு வந்து முன்ன பின்ன வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ரேரா தான், எல்லா பிளவுஸ்லயும் வரும் நான் சொல்ல மாட்டேன். இப்ப ஏன் நான் வந்துட்டு இந்த அளவு எடுக்கிறது நான் உங்களுக்கு மெயினா சொல்றேன் அப்படின்னா, இப்ப எல்லாரும் என்ன பண்ணுவோம், நார்மலா பிளவுஸ் கட் பண்றப்போ அளவு பிளவுஸ் வச்சுட்டு ஒவ்வொரு அளவா எடுத்து கட் பண்ணுவோம். அதாவது ஃபர்ஸ்ட் பாடியோட ஹைட் எடுப்போம், அப்புறம் மார்க் பண்ணிக்குவோம், அப்புறம் அகல் எடுப்போம், அப்புறம் மார்க் பண்ணிக்குவோம். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு அளவையும் மாத்தி மாத்தி செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சோ அதுல கண்டிப்பா டைம் வேஸ்ட் ஆகும். நிறைய பேர் அப்படிதான் செய்வாங்க. ஈவன் எங்க வீட்டுக்காரர் கட் பண்றப்போ அப்படிதான் கட் பண்ணுவார். ஏன்னா அவங்களும் அப்படி ஸ்டார்டிங்ல இருந்து பழகிட்டாங்க அந்த மாதிரி. பட் நான் என்ன சொல்றேன்னா அப்படி செய்யறது கண்டிப்பா டைம் வேஸ்ட்னு சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொரு தடையும் அளவு பிளவுஸ் கீழே போட்டு கரெக்டா அதை நீவி விட்டு கரெக்டா செக் பண்ணி, அது ஏன் அவ்வளவு தூரம் பண்ணாட்டி ஃபர்ஸ்ட் எல்லா அளவையும் பேப்பர்ல எடுத்து எழுதி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஈஸி. சோ டக்கு டக்குன்னு அந்த அளவு பார்த்து கட் பண்ணிக்கலாம். சோ அதனாலதான் நான் வந்துட்டு அந்த மெத்தடு சொல்றேன். அது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாம ஒரு சிலர் இருப்பீங்க. சோ அவங்களுக்காக தான் இந்த விஷயம். பாருங்க, நான் பேப்பரும் பேனாவும் எடுத்து வச்சுட்டேன். நான் நார்மலா எப்ப கட் பண்ணாலும் இந்த மெத்தட்ல தான் கட் பண்ணுவேன். எனக்கு இதுதான் உண்மையான பிடிக்கும். ஒவ்வொரு தடவை பிளவுஸ் போட்டாலும் எனக்கு அளவு எடுத்தா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஃபர்ஸ்ட் எப்பவுமே பிளவுஸோட உயரம் தான் எடுப்போம். உயரம் எடுக்கிறதுக்கு பாருங்க, நீங்க இந்த ஷோல்டர் வந்துட்டு கரெக்டா போட்டிருக்கீங்களான்னு பாத்துக்கோங்க. மேல ஷோல்டர்ல வச்சுட்டு கீழே பிளவுஸோட உயரம் எவ்வளவுன்னு பாத்துக்கோங்க. இது வந்துட்டு ரொம்ப இப்படி இழுத்து பிடிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா இது பேக் சைடு வந்துட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டா தான் போட போறோம். இழுத்தாலும் ரொம்ப எல்லாம் இழுக்க போறது இல்ல. அதனால கரெக்டா நீங்க வைக்கிறப்பவே நல்ல ஓரளவுக்கு இழுத்து வச்சுக்கோங்க. அதனாலதான் நான் லைனிங் பிளவுஸ்ல அளவு எடுத்து வச்சீங்க அப்படின்னா சைடுல எல்லாம் சும்மா ஒரு 1/4 இன்ச்சு கம்மியா ஜாஸ்தி விடுங்கன்னு சொல்றது. இந்த மாதிரி கரெக்டா போட்டுட்டீங்கன்னாவே போதும். இப்ப ஷோல்டர்ல இருந்துட்டு கீழே பிளவுஸோட இறக்க எவ்வளவுன்னு பாருங்க, 12.5 இன்ச் இருக்கு. இப்ப வந்து பேப்பர்ல நான் எழுதிக்கிறேன், உயரம் வந்துட்டு 12. அதுக்கப்புறமா அடுத்தது பாடியோட சுற்றளவு எடுப்போம். பாடி சுற்றளவு எடுக்கிறப்ப கரெக்டா இந்த பாடி வந்து நல்லா இப்படி இழுத்து இருக்கா
நல்லா ஸ்ட்ரெயிட்டா போட்டிருக்கீங்களான்னு பாத்துக்கோங்க, எங்கேயும் சுருக்கு இல்லாத போட்டிருக்கீங்களான்னு பாத்துக்கோங்க. இந்த சைடு நம்ம ஆம்ஹோல் ஜாயின் பண்றோம் பாத்தீங்களா, இந்த இடத்துல டேப் வச்சுட்டு அடுத்த சைடு ஆம்ஹோல் ஜாயின் பண்ணிருப்பீங்க இல்லைங்களா, அந்த இடத்துல வச்சு பாத்துக்கோங்க. ரொம்ப இப்படி துணியை இழுத்து பிடிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது, ரொம்ப குறுகலா இல்லாம பாத்துக்கோங்க, கரெக்டா இருக்கணும். சோ இப்படி வச்சு பாத்தீங்க அப்படின்னா 20 இன்ச் இருக்கு, பாடி வந்துட்டு 20 இன்ச். இப்ப இடுப்புக்கும் அதே மாதிரிதான், இந்த சைடு தையல் இருக்கு இல்லைங்களா, இந்த தையல்ல இருந்துட்டு இந்த சைடு தையல் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 14.25 இருக்கு. அடுத்தது நெக்கோட உயரம். நெக்கோட உயரம் நான் 2 மெத்தட்ல சொல்லியிருக்கேன். ஒன்னு கரெக்டா இந்த நெக்கு கிட்ட, அதாவது ஷோல்டர்ல டேப் வச்சுட்டு இந்த நெக்கோட இறக்கத்துக்கு பாத்துக்கோங்க. இப்படி வச்சுட்டு இந்த இடத்துல டேப் இப்படி மடக்குனீங்க அப்படின்னா கரெக்டா இந்த நெக்கோட அந்த இறக்கத்துக்கு கரெக்டா வரணும். இப்படி கிராஸும் போக கூடாது, மேலே ஏறக்கூடாது. இந்த மாதிரி கரெக்டா வந்துச்சு அப்படின்னா இதுதான் கரெக்டான அளவு. நீங்க இப்படியும் செக் பண்ணிக்கலாம். இன்னொரு மெத்தட் வந்துட்டு டோட்டல் பாடியோட உயரம் 12.5 இன்ச் இல்லைங்களா, அதுல இந்த பின்னாடி முதுகோட உயரம் எவ்வளவுன்னு பாருங்க. சோ டோட்டல் உயரம் 12.5 இன்ச். சோ அதுல இருந்துட்டு 5 இன்ச் கழிச்சிங்க அப்படின்னா 7 இன்ச் வரும். பாருங்க இப்படி வச்சு பார்த்தாலும் நமக்கு 7 இன்ச் தான் வரும். பாருங்க ஷோல்டர்ல இருந்து கழுத்துக்கிட்ட வச்சா பாருங்க 7 கிட்ட வச்சு இப்படி மடிச்சீங்கன்னா கரெக்டா தான் வரும். சோ அதனால நீங்க 2 விதமாவும் நீங்க அளவு எடுத்துக்கலாம். அடுத்தது வந்துட்டு ஆம்ஹோல். ஆம்ஹோல் வந்துட்டு நம்ம நார்மலா நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே அளவு தான் வைப்போம். இருந்தாலுமே அந்த ஆம்ஹோல் அளவு நமக்கு தெரியணும். தெரிஞ்சாதான் நீங்க ஒரு கிராஸ் செக் பண்றதுக்காக தான். அது கம்பல்சரி வேணும் அப்படின்னு இல்ல. இப்ப நம்ம பாடியில எல்லாம் அளவு எடுத்தோம்னா ஆம்ஹோல் அவ்வளோக்கா எடுக்க மாட்டாங்க. பட் ஆனா அந்த அளவு தெரியறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வந்து செக் பண்ணிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். சோ ஆம்ஹோலுக்கும் இதே மாதிரி இந்த இடத்துல இருந்து எடுத்துக்கலாம். நான் எப்பவுமே எம்பக்கம் ரைட் சைட் கை இருக்கு இல்லைங்களா, சோ அதுதான் எப்பவுமே எடுப்பேன். உங்களுக்கு எந்த கையில எடுக்கணும்னாலும் எடுத்துக்கோங்க, எல்லாம் ஒரே அளவு தான் வரும். ஆம்ஹோலுக்கும் அதே மாதிரி கரெக்டா நல்லா இந்த கையை வந்து இப்படி கரெக்டா வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் இதே மாதிரி ஆம்ஹோல் ஜாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல வச்சுட்டு இந்த டேப் வந்துட்டு நம்ம அந்த ஜாயின் பண்ணி இருக்கோம் இல்லைங்களா, அந்த வளவுக்கு தகுந்த மாதிரி வளைச்சுக்கணும். சும்மா அப்படியே நேரம் இப்படி திருப்ப கூடாது. அதுல வந்து கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் அரைஞ்சு முன்ன பின்ன வந்துடும். சோ அதனால இந்த வளைவு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க டேப் திருப்பிக்கணும். இப்படி இந்த மாதிரி திருப்பினீங்க அப்படின்னா கரெக்டா வரும். 7.25 இன்ச் இருக்கு. சோ இப்படிதான் நம்ம பிளவுஸ்ல இருந்து அளவு எடுக்கணும். இப்ப பேக் சைடுக்கு இவ்வளவுதான் வேணும். பேக் சைடுக்கு பாடியோட உயரம், பாடி சுற்றளவு, இடுப்போட அகலம், அதுக்கப்புறம் கழுத்தோட உயரம், ஆம்ஹோலோட அளவு, இது மட்டும் தான் நம்ம பேக் சைடுல எடுக்க போறோம். அடுத்தது இப்ப பாருங்க ஃப்ரண்ட் சைடு திருப்பி போட்டிருக்கேன். ஃப்ரண்ட் சைடும் அப்படிதான் கரெக்டா இந்த சைடு ஜாயிண்ட் வந்துட்டு துணி கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம நெக்கு மட்டும் தான் எடுக்க போறோம். அப்ப என்ன பண்ணணும்னா இந்த நெக்கு ஷோல்டரோட உயரம் இருக்குங்களா, இந்த தையில இது கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. கரெக்டா இப்படி நெக்க வந்து கரெக்டா வச்சுக்கோங்க. இது வந்துட்டு இந்த சைடுல ரொம்ப அப்படியே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு ஒண்ணு தேவையில்ல. ஏன்னா நமக்கு தேவை இது மட்டும் தான், இந்த கழுத்து மட்டும் தான். அதே மாதிரி இந்த கழுத்து கிட்ட டேப் வச்சு மேல ஷோல்டர் ஜாயின்ல டேப் வச்சுட்டு கீழே பாத்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல நம்ம கழுத்து இருக்கோ அந்த இடத்துல 5.25 இன்ச் இருக்கு. இவங்க வந்து கொஞ்சம் ஷார்ட்டா தான் இருப்பாங்க. சோ அதனால அவங்களுக்கு வந்து கழுத்து அப்படி இருக்கு. நாங்க நார்மலா 6 இன்ச் தான் வைப்போம். நம்ம அதனால கஸ்டமர் என்ன அளவு கொடுக்குறாங்களோ நம்ம அதே அளவுல தைச்சுக்கலாம். அவங்க சொன்னா மட்டும் நம்ம சேர்த்து வச்சுக்கலாம். ஓகே, இப்ப பாடி பொறுத்த வரைக்கும் இந்த அளவு தாங்க முக்கியம். இதை தவிர நமக்கு வேற எந்த அளவும் தேவையில்லை. கழுத்தோட அகலம் தேவையில்லை, ஷோல்டரோட அகலம் தேவையில்லை, அதெல்லாம் நம்மளே வச்சுக்கலாம். இல்ல உங்களுக்கு வந்துட்டு கஸ்டமரோட அந்த பிளவுஸ்ல இருக்கிற அதே ஷோல்டர் அகலம் தான் வைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா தாராளமா இந்த இடத்துல ஷோல்டரோட அகலம் பாத்துக்கலாம். இந்த இடத்துல இப்படி டேப் வச்சுட்டு இந்த இடத்துல ஷோல்டரோட அகலம் பாத்தீங்கன்னா இதுல 2 இன்ச் கொடுத்துருக்காங்க. நீங்க இப்படி கூட மார்க் பண்ணிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. பட் நாங்க மோஸ்ட்லி ஷோல்டரும் கழுத்து எடுக்கவே மாட்டோம் பிளவுஸ்ல இருந்துட்டு. அது உங்க விருப்பம், வேணும்னா நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். அடுத்தது கையோட அளவு எடுக்கணும். கையோட அளவு எடுக்கிறதுக்கு கரெக்டா இப்படி கையை வந்துட்டு சரியா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. விரிச்சு போட்டு கைக்கு ஆம்ஹோல் நமக்கு தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஆம்ஹோல் எடுத்துட்டோம் இல்லைங்களா, சேம் அதே அளவு தான் வரப்போகுது. அதனால கைக்கு வந்து ஆம்ஹோல் தேவையில்லை. கை நீளமும் கையோட இந்த தளவு அகலம் இருக்கு இல்லைங்களா, அது மட்டும் பார்த்தா போதும். கையோட நீளம் எவ்வளவு இருக்கு, 4.5 இன்ச். கையோட சுற்றளவு 6 இன்ச் இருக்கு. கையோட சுற்றளவு எல்லாம் பாத்தீங்களா, நீங்க என்னதான் இதுல வந்து அளவு எடுத்தாலும் தைக்கிறப்ப இப்படி பிளவுஸை வச்சு நம்ம செக் பண்ணிட்டு தான் தைக்க போறோம். சோ அதனால அந்த மாதிரி தான் தைக்கணும். பட் இருந்தாலும் நம்ம கட் பண்றப்ப நம்மளுக்கு அந்த அளவு தேவை அப்படிங்கறதுனால நம்ம எடுக்கிறோம். ஓகே, கையில அவ்வளவுதாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. அதே மாதிரி பட்டியோட அகலமும் அதுதான். இப்ப பட்டிக்கு வந்து நம்ம எப்பவுமே நார்மலா நம்ம எப்படி அளவு வைக்கிறோமோ அதே அளவு தான் வைப்போம். நீங்க பட்டியோட அகலத்துக்கு வந்து பிளவுஸ்லயே இருக்கிறதே வைக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கும் அதே மாதிரி பட்டியில கொக்கி பீஸ் சைடு இருக்கு பாத்தீங்களா, கொக்கி பீஸ் சைடு இருந்துட்டு 3.25 இன்ச் இருக்கு. சென்டர்ல வந்துட்டு எப்படி பார்க்கணும் அப்படின்னா சென்டரும் கடைசி ஒரே அளவு தான் இருக்கும். நம்மளுக்கு பாக்கிறதுக்கு இப்படி கிராஸா தெரியற மாதிரி இருக்கு. நம்ம இந்த கப் ஷேப்புக்கு வந்துட்டு டாட் பிடிக்கிறோம் இல்லைங்களா, அதனாலதான் நமக்கு ஒரு மாதிரி அப்படியே வளைஞ்ச மாதிரி வருது. சோ நீங்க சென்டர்ல ஒரு இடத்துல அளவு எடுத்தீங்கன்னா போதும், இல்ல கடைசியில அளவு எடுத்தீங்கன்னாலும் போதும். அதாவது கொக்கி பீஸ் சைடு ஒரு அளவும் சென்ட்ரல் ஒரு அளவு எடுத்தீங்கன்னா அதுவே போதும். சோ சென்டர்ல வச்சு பாத்தீங்க அப்படின்னா 3 இன்ச் கொடுத்துருக்காங்க. 2.25 to 3 இன்ச். அது
ஒரு பாயிண்ட் தள்ளி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வந்து 2.25 வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்க 2 அளவு மட்டும் பட்டிக்கு போதும். பட் ஆனா நாங்க மோஸ்ட்லி பட்டிக்கு அளவு எடுத்து தைக்கிறதே இல்ல, நம்ம வைக்கிற அளவே தான் நம்ம தைக்கிறோம். நீங்க பாடியில அளவு எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ ஒருத்தர் வராங்க எனக்கு அளவு எடுத்து தைச்சு கொடுங்கன்னு சொன்னாலுமே இந்த அளவு உங்களுக்கு போதும். இதை தவிர நீங்க எதுவுமே எடுக்க வேண்டாம். நான் மெயினா இன்னொரு தடவை சொல்றேன் என்னென்ன அளவுகள் வந்து நமக்கு முக்கியம். இன்னொரு தடவை சொல்றேன். பாடியோட உயரம், அதாவது பிளவுஸோட உயரம், பாடி சுற்றளவு, இடுப்போட சுற்றளவு, பின்கழுத்து உயரம், அப்புறமா ஆம்கோல் அளவு, முன்கழுத்து உயரம், கை நீளம், கை சுற்றளவு, இவ்வளவுதாங்க நம்மளுக்கு வேணும். கை நீளம் அவங்க ஒரு வேளை எல்போ சைஸ் கேக்குறாங்க, அதாவது முட்டி வரைக்கும் கேக்குறாங்க அப்படின்னா நீங்க முட்டி கையில வந்துட்டு முட்டி அளவுக்கு அளவு எடுத்துக்கோங்க. அளவு பிளவுஸே கொடுத்தாங்கன்னா கூட சில சொல்லுவாங்க எனக்கு வந்துட்டு கை வந்து நீளமா வேணுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சோ நீங்க பாடியில ஷோல்டர்ல இருந்துட்டு கை அந்த முட்டி வரைக்கும் அளவு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதோட இடத்துல சுற்றளவு எவ்வளவுன்னு எடுத்துக்கோங்க. மத்தபடி வேற எதுவுமே தேவையில்லைங்க. அளவு எடுத்து தைச்சாலும் சரி, பிளவுஸ்ல இருந்து அளவு எடுத்தாலும் சரி, இது மட்டுமே போதும். ஷோல்டரும் கழுத்தும் நம்ம வச்சுக்கலாம். நமக்கு தெரியும் பாடி அளவு வந்துட்டு எவ்வளவு இன்ச் இருக்கு அப்படிங்கறத பொறுத்து கழுத்து அகலமும் ஷோல்டர் அகலமும் நம்மளே வச்சுக்கலாம். அது கண்டிப்பா தேவைப்படாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல வந்துட்டு உங்களுக்கு பழைய அளவு பிளவுஸ்ல இருந்துட்டு என்னென்ன அளவுகள் எடுக்கணும், அது எப்படி எடுக்கணும் அப்படிங்கறத நான் ரொம்ப டீடைலா சொல்லி கொடுத்துருக்கேன் நம்புறேன். கண்டிப்பா இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், புரியணும் நம்புறேன். சப்போஸ் உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க தாராளமா என்ன கேட்கலாம். இந்த அளவு எடுக்கிறது வந்துட்டு எவ்வளவு பெரிய அளவுள்ள பிளவுஸா இருந்தாலும் சேம் இதே அளவு தான். ஓகேங்க, கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எதுவா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோஸ் பார்த்து நீங்க நிறைய விஷயம் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. நான் இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். பை, தேங்க்யூ.